எல்லோருக்கும் வணக்கம். நாம வந்து இப்ப நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்க போகுது, 12ஆம் தேதி ஜூலை எப்படி இருக்க போகுதுன்னு அப்படி நம்ம பார்க்க போறோம். இது 11வது இதுல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது நம்ம பேப்பர் ட்ரேடிங்க்காக மட்டும்தான் இதை பண்ணியிருக்கோம். ஓபிஎம் கால்குலேட்டரை. இது பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இதுதான் முக்கியமானது இன்ஃபர்மேஷன். ஏன்னா செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் எல்லாரும் இருப்பாங்க. இதை பார்த்துங்க. ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர் அட்வைசர். ரொம்ப முக்கியம். இதுதான். இதை கூட உங்களுக்கு கலரு மாற்றி கொடுக்குறேன். ரெட் கலரில். இது ரொம்ப முக்கியமான கலரு. ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர் அட்வைசர். இதை நீங்கள் பார்த்துட்டு இதுதான் காஷனு. இது வந்து எல்லாமே பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறோம். பேப்பர் ட்ரேடிங் தான் நீங்கள் பாருங்கள். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி, நாளைக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு யோசிங்க. ஸோ 24,000 மார்க்கெட் வந்து 24,316 24,316ல் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ அங்கேருந்து 24,552க்கு போகலாம், 24,580க்கு போகலாம். ஸோ இங்கேருந்து இப்போ மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். இது வந்து எல்லாரும் சொல்கிறதா, மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். எக்ஸாக்டாக எப்படி போகும் அப்படின்னு தெரியாது நமக்கு. ஓகேங்களா? கேப் அப் ஆகி கீழே வரலாம், இல்லை கேப் டவுன் ஆகி மேலே போகலாம். இது எப்படி வேணாலும் நடக்கலாம். பட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இது இருக்குங்கிறது தான் இதோட இது. ஓகேங்களா? இந்த ரேஞ்சை விட்டு அது எங்கேயும் போகாது அப்படிங்கிற மாதிரி. நேற்று நம்ம இதுவரையும் பார்த்தீங்கன்னா, அந்த 10 எபிசோடு வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அது இருக்குது. மார்க்கெட் உடைக்கவே இல்லை, கீழேயோ மேலேயோ உடைக்கல. டச் பண்ணிட்டு வேணா வந்துருக்குது, உடைக்கல. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் பார்க்கணும்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு பார்க்கும்போது எப்படியெல்லாம் ப்ரீமியம் இருக்குன்னா, என்னுடைய ஆப்ஷன் ஓபிஎம் கால்குலேட்டர் சொல்கிறப்படி இந்த இந்த நம்பர்ஸ்லாம் வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறதா சொல்ல வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்டாக 66 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் கொடுக்க சொல்லுது. டார்கெட்டாக வந்து 66 பாயிண்ட்ஸ்லேருந்து 1,500 பாயிண்ட்ஸ் வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்ல வருது. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்ஸை வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும் எப்படி போகுதுன்னு. ஸோ இது வந்து பி சைடில் இருக்கா, கால் சைடில் இருக்காங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எந்த சைடில் இதெல்லாம் மூவ் ஆகும்னு தெரியாது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை மூவ் பண்ணி பாருங்கள். பட் அவாய்ட் ஓவர் ட்ரேடிங். ஏன்னா முக்கியமாக லாஸ் ஆகுறதே வந்து ஓவர் ட்ரேடிங். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் ஓவர் ட்ரேடிங். ஸோ என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னன்னா, அவாய்ட் ஓவர் ட்ரேடிங். ஒரு ட்ரேடு பண்ணுறீங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா வெளியேறிடுங்க. இதுதான் நல்லது. தொடர்ந்து அடுத்தடுத்த ட்ரேட்ஸு இது பண்ணாதீங்க. ஸோ ட்ரெண்டை கண்டுபிடிச்சிங்க. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டு எப்படி போதோ அதில் போய் நீங்கள் சம்பாதிக்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் எனக்கு சொன்னது ஷேர் பண்ணுங்கள். என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இதை நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கு எந்த பாயிண்ட்ஸில் எப்படி மூவ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் என்ன மாதிரி பண்ணுதுன்னு நமக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இது வந்து கொடுக்குறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இதே கொடுக்கலாமா வேணாமான்னு தோணுது. பட்டு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இது பி சைடில் மூவா எந்த சைடில் மூவ் ஆகும் அப்படின்னு தெரியல. இது எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் இது எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சால் இது மூவ் ஆகும். ஸோ அதனால ஏற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணணும் எல்லாத்தையும். நம்பர்ஸ் எப்பவுமே மூவ் ஆகுறது ஈஸி தான். எப்படி யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம எப்படி சைக்காலஜிக்கலாக அதை ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது எப்படி மூவ் ஆகுதுன்னு எனக்கு சொல்லவே தப்பு. ஸோ நானும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரெண்டு, இது என்ன பிரச்சனை, ட்ரெண்டு கண்டுபிடிக்க தான் இங்கே பிரச்சனை. இந்த ட்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் இப்போ ஜெயிக்கலாம். பட் ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்த வரையும் லாஸ் தான். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு பிரச்சனை கிடையாது. இங்கே இங்கே செல் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே மார்க்கெட் இருக்க வரையும் பிரச்சனை இல்லை. பட் ஆப்ஷன் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் பாருங்கள், இன்றைக்கி இங்கேருந்து எப்படி மூவ் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே ஆரம்பித்து கீழே வந்துட்டு
அப்படியே திருப்பி மேலே போயிடுச்சு. ஸோ இப்படி மார்க்கெட் மூவ் ஆகும்போது நீங்க எங்க இங்க ஃபுல்லா கால் எடுத்திருந்தா அவுட்டு. இங்க ஃபுல்லா புட் எடுத்திருந்தா அவுட்டு. ஸோ இதுல எப்படி ஜெயிக்கிறது? அ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நீங்க பார்த்து இது ட்ரெண்ட் டவுனா இருக்குதா? அப்பா இருக்கா? இது கண்டுபிடிச்சிட்டோம்னாவே பாதி இது நமக்கு முடிஞ்சிரும். பட்டு மார்க்கெட் வந்து அன்னைக்கு அந்த மொமெண்ட்ல என்ன நடக்குதோ அதான். என்னை பொறுத்தவரையும் அவாய்ட் ஓவர் ட்ரேடிங். அவ்வளோதான் என்னுடையது. ஸோ நீங்களும் பார்த்துங்க. அவாய்ட் ஓவர் ட்ரேடிங் ப்ளீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. ப்ளீஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நானும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.